திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு களப்பணி குறித்து ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் கழக நிர்வாகிகள் முழு மூச்சுடன் செயல்பட்டு ஆரணி தொகுதி வெற்றி வேட்பாளர் ஜி. வி. கஜேந்திரனை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கூறினார். இதில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நமது வேட்பாளர் ஜி. வெற்றி பெற்றது. மீண்டும் தமிழகத்தில் அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் வருவதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபடுவோம். நீலகிரி நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கோத்தகிரியில் அமைந்துள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார். அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டி நடைபெற்ற பிரார்த்தனை வழிபாடுகளில் நீலகிரி மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KR அர்ஜுனன், முன்னாள் குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கிறிஸ்தவ மக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கிறிஸ்தவ மக்களுக்கு ஈஸ்டர் வாழ்த்துக்களை கூறிய வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தேவாலயத்திற்கான கல்லறை தோட்டத்திற்கு தடுப்பு சுவர் அமைத்து தர வேண்டிய கோரிக்கையை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். அதிமுக கூட்டணி கட்சியான SDPI கட்சியின் வெற்றி வேட்பாளர் முகமது முபாரக்கை ஆதரித்து அதிமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அந்த வகையில் திண்டுக்கல் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட முருகபவனம், பெரிய பள்ளப்பட்டி, சின்ன பள்ளப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் C. சீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற புதிய தமிழகம் கட்சியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்ராயிருப்பு பகுதி அதிமுக தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் தலைமை வகித்தார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமியை 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்திட கழக நிர்வாகிகள் தீவிர பணியாற்றிட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டது. அதிமுக கூட்டணி கட்சி தேமுதிக வெற்றி வேட்பாளர் சிவனேசன் தஞ்சை பர்மா காலனி பகுதியில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பகுதி மக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா. சேகர், மாநகர கழக செயலாளர் சரவணன், மருத்துவக் கல்லூரி பகுதி கழக செயலாளர் மனோகரன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி தொண்டர்களும் உடனிருந்தனர். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரமோகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சி மாவட்டம் துறையூரில் உள்ள மகா மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்திய அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரமோகன் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி தலைமையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முன்னாள் அமைச்சர் சிவபதி, முன்னாள் MP இளவரசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திரா காந்தி, வெங்கடேசபுரம் மோகன், அழகாபுரி செல்வராஜ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் M. கலிய பெருமாள், முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜவ்வாது மலை கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிமுகவின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பிரச்சாரத்திற்கு வந்த அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் மாவட்ட அவைத்தலைவர் நாராயணன் உள்ளிட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூர் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. கௌரிபுரம் பகுதியில் அதிமுக தேர்தல் அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மற்றும் அதிமுக வெற்றி வேட்பாளர் தங்கவேல் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். முன்னதாக சிவாச்சாரியர்களின் கணபதி ஹோமம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட முகையூர் பகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் பாக்யராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு மக்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பசலியா நசரேத் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
இதில் சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் தலைமையில் அதிமுக வெற்றி வேட்பாளர் பசலியா நசரேத், அஞ்சு கிராமம் பகுதியில் அதிமுக ஆட்சி காலத்தில் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியால் கட்டப்பட்ட தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரியத்தால் அமைக்கப்பட்ட நியூ பரக்கின்கால் குடியிருப்பு பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது அப்பகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக அவர் உறுதியளித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் அதிமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அதிமுக தேர்தல் அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர் தங்கமணி மற்றும் சரோஜா ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ராசிபுரம் நகர செயலாளர் பாலசுப்ரமணி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் இ ராஜசேகரை ஆதரித்து மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப வளர்மதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் பகுதியில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக ஆட்சியின் அவல நிலைகளையும் அதிமுகவின் சாதனைகளையும் எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். இதில் தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டது. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் விக்னேஷ் போட்டியிடுகிறார். இதையொட்டி ஓமலூர் அலங்கார தியேட்டர் அருகே தேர்தல் அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் மணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்பாக்கே கிருஷ்ணன், வெற்றிவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட டவுன் சந்தி பிள்ளையார் கோவில் முன்பு அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜான்சிராணியை ஆதரித்து கழக அமைப்பு செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக ஆட்சியின் சாதனைகள், விடியா திமுக அரசின் வேதனைகளை பட்டியலிட்டு பிரச்சாரம் செய்தார். முன்னாள் எம்பி முத்துக்கருப்பன், அதிமுக நிர்வாகிகள் சுதா கே பரமசிவம் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கலியபெருமாளை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தந்து தமிழக மக்களை ஸ்டாலின் ஏமாற்றியதை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்தார். ஆட்சி அதிகாரத்திற்கு 36 மாதங்கள் முடிந்திருக்கிறது. இதுவரை உங்களுடைய ஒவ்வொருடைய வங்கி கணக்கில் 36,000 ரூபாய் வரவு வந்திருக்க வேண்டும். மாறாக 6,000 ரூபாய் மட்டுமே இதுவரை உங்களுடைய வங்கி கணக்கிலே வந்திருக்கிறது. அதுவும் தமிழகத்திலே இருக்கின்ற 2,24,00,000 குடும்ப தலைவிகளில் தகுதியின் அடிப்படையில் 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மட்டுமே இன்றைக்கு இந்த திட்டம் உரிமை தொகையாக 1,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. தவறான கருத்துக்களை, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தந்திருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் சிலிண்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் தருவேன் என்று சொன்னார். 36 அமாவாசை முடிந்திருக்கிறது. இதுவரை உங்களுடைய வங்கி கணக்கில் 3,600 ரூபாய் வரவு வந்திருக்க வேண்டும், வரவில்லை. கல்வி கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னார்கள், அதையும் செய்யவில்லை. அதே போல நகைக்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னார்கள், சொன்னபடி செய்யவில்லை. 48 லட்சம் விவசாயிகள் வாங்கிய நகைக்கடனில் 13 லட்சம் விவசாயிகளுக்கு மட்டுமே, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு மட்டுமே தள்ளுபடி செய்வதாக கூறி, அதிலேயும் கூட பல விவசாயிகளுக்கு தாங்கள் வைத்த நகையை அந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலே இருந்து பெற முடியாத சூழ்நிலையிலே தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பசலியா நசரேத் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மயிலாடி உழவர் சந்தை பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் தலைமையில் அதிமுக வெற்றி வேட்பாளர் பசலியா நசரேத் காய்கறி விற்பனை செய்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். இந்த பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் தனி தொகுதி அதிமுக கூட்டணியை சேர்ந்த தேமுதிக வெற்றி வேட்பாளர் நல்லத்தம்பி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சிறுனியம் பலராமன் தலைமையில் அதிமுக கூட்டணியை சேர்ந்த தேமுதிக வெற்றி வேட்பாளர் நல்லத்தம்பி திறந்த வேனில் நின்றபடி கொட்டும் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் KS விஜயகுமார், பொன் ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக தேமுதிக வெற்றி கூட்டணி வேட்பாளர் விஜய பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் அதிமுக தேமுதிக வெற்றி கூட்டணி வேட்பாளர் விஜய பிரபாகரன் வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் விருதுநகர் அரசு பேருந்தில் ஏறிய முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி
தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரனை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். பின்னர் பேருந்து நிலையத்தில் உள்ள ஆவின் டீ கடைக்கு சென்றவர் பயணிகளுக்கு டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விருதுநகரில் தேமுதிக வெற்றி வேட்பாளர் விஜயபிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அண்ணா சிலை, முத்துராமன்பட்டி, அல்லம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தேமுதிக வெற்றி வேட்பாளர் விஜயபிரபாகரன் முரசு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வெற்றி வேட்பாளர் விஜயபிரபாகரனுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது மேற்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் விஜயகுமரன், நகர கழக செயலாளர் வெங்கடேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் குமரகுரு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சங்கராபுரம் பேரூராட்சி, பாண்டலம், புதுப்பட்டு, மையனூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வெற்றி வேட்பாளர் குமரகுருவிற்கு கிரேன் மூலம் 61 அடி உயர மாலையை கழக நிர்வாகிகள் அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் முன்னாள் அமைச்சர் ப. மோகன், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருமாநல்லூர் பகுதியில் அதிமுக தேர்தல் அலுவலகத்தை முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் திறந்து வைத்தார். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அருணாச்சலம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற கூட்டணி கட்சி மற்றும் நிர்வாகிகளிடையே கலந்துரையாடினார். தொடர்ந்து பேசிய அவர், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கிடப்பில் போட்டுள்ளதாலும் கைத்தறி நெசவு தொழில்களை முடக்கி வஞ்சிப்பதாலும் மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தகுந்த பதிலடி தர உள்ளதாகவும் தெரிவித்தார். அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை மறைந்த திரு கருணாநிதி அவர்கள்தான் தொடங்கி வைத்தார் என்று இங்கே அண்டப்புழுகு ஆகாச புழுகை பல்லடத்திலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லியிருக்கிறார். இந்த திட்டம் முழுக்க முன்னாள் முதல்வர், வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மாபெரும் திட்டம். வடக்கு தொகுதி திருப்பூர் வடக்கு தொகுதி மக்கள் மற்றும் இந்த திட்டத்தால் பயன்பெறுகிற பிற பகுதி மக்களையும் மிகுந்த வேதனைக்கு திமுக சர்க்கார் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இதற்கு மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பாடம் கற்பிப்பார்கள். அதே போல் இந்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்து விசைத்தறி நெசவாளருடைய குடும்பங்கள் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறது. அதே போல் பவர்லூம் தொழில் முழுக்க கண்ணீர் வடித்து செத்தே போயிடுச்சு. பவர்லூம் தொழில் நிச்சயமாக அதிமுக 40 தொகுதியிலும் பெற்று தமிழக மக்களுக்கு தேவையான அனைத்து நல்ல காரியங்களையும் முன்னெடுத்து செல்லும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக தேர்தல் அலுவலகத்தை எம்எல்ஏ செந்தில்குமார் மற்றும் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதி ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகியவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களை அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதி மற்றும் எம்எல்ஏ செந்தில்குமார், முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில், முன்னாள் எம்எல்ஏ கோவி சம்பத்குமார் ஆகியோர் வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பாளையங்கோட்டையில் அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜான்சிராணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா, அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜான்சிராணி, தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்துவதற்கு வேண்டிய திட்டங்களை செயல்படுத்தி தருவதாகவும் திருநெல்வேலி ரயில்வே கோட்டம் அமைத்து தருவதற்கான முயற்சி எடுப்பதாகவும் தெரிவித்தார். குடிநீர் பண்ணி அதில் நல்ல ஒரு சுத்தமான சுகாதாரமான குடிநீர் இந்த பகுதி மக்களுக்கு வழங்குவேன். திருநெல்வேலி மாவட்டம் என்றாலே மிகுந்த பெயர் போன ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் நிறைய நெருக்கடிகள், சாலை வசதிகள் ஒழுங்காக இல்லை. திருநெல்வேலியில் ரயில்வே கோட்டம் தனியாக அமைப்பதற்கான முயற்சி எடுப்பேன். சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் விக்னேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கொங்கனாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட எட்டிக்குட்டைமேடு, கோரணம்பட்டி, குறும்பப்பட்டி, தங்காயூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக வெற்றி வேட்பாளர் விக்னேஷ் வாக்கு சேகரித்தார். அப்போது தங்காயூர் கிராமத்தில் விவசாய வயல்வெளிகளில் விவசாய வேலை செய்து கொண்டிருந்த பெண்களோடு களத்தில் இறங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் ராஜா, தேமுதிக மாவட்ட செயலாளர் சுரேஷ் பாபு உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதேபோல் சோலூர் மட்டம் பகுதியில் வாக்கு சேகரிப்பிற்கு சென்ற அதிமுக வெற்றி வேட்பாளரை அந்த பகுதி மக்கள் மேளதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தூத்துக்குடியில் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் அறிமுகம் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துரை, முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு வேட்பாளர் சிவகாமி வேலுமணியை அறிமுகம் செய்து வைத்தனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன், விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரி, குடிநீர் வரி என அனைத்து வரிகளும் உயர்த்தி மக்களை வஞ்சிக்கும் அரசாக உள்ளதாக தெரிவித்தார். திமுக ஆட்சியில் நம்ம கண்டது என்ன, கரண்ட் பில் கூடியிருக்கு, சொத்து பில்லு கூடியிருக்கு, இப்படி எதுக்கு எடுத்தாலும் வரியே போடாமல் ஆட்சி நடத்துறது அதிமுக ஆட்சி. இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லியே திமுக ஆட்சி நடத்துறது. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் அசோகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள உணவகத்திற்கு சென்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் அசோகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி ஆகியோர் தோசை சுட்டு ஆதரவு திரட்டினர். அப்போது பேசிய அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் அசோகன், தன்னை வெற்றி பெறச் செய்தால் தருமபுரி மாவட்டத்தை வளர்ச்சியடைய தேவையான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத் தருவேன் என உறுதியளித்தார். சட்டையில வந்தா எல்லாரும் நல்லா இருக்கலாம், நாடு நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க, மக்களுக்கான நலத்திட்டங்கள் அனைத்தும் திரும்பவும் வரும். அதுக்கு ரெட்டையிலேயே ஓட்டு போடுங்க.